தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மூத்த திருநங்கையா இருக்கட்டும் இல்ல அவங்க ஒரு நாயக்கு சர்தாரா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை இவங்க கொடுத்துதான் ஆகணும். இப்போ ரோட்ல போயிட்டு நைட்ல செக்ஸ் ஒர்க்ல நிக்கிறாங்க, பாலியல் தொழில நிக்கும் போது ஒரு நாளைக்கு நல்ல கிளைண்ட்ஸ் வருவாங்க, ஒரு நாளைக்கு வரலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா அங்க போயிட்டு உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கலனாக்கா அங்க அடி. ராணினா பாலியல் தொழில் பண்றதுக்கு தலைவியா? எல்லாமே சென்னையில எங்க பார்த்தாலுமே இப்ப பாலியல் தொழில் நடக்குது. ஒவ்வொரு சந்திலையும் ஒரு கரண்ட் பாக்ஸ் இருந்தா கூட அதுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் இருக்காங்க. எல்லாருமே நிறுத்திடுவீங்களா? கவர்மெண்டால ஒரு காவல்துறையாலே முடியாது. அப்ப என்கிட்ட வர கிளைண்ட் கிட்ட ஏதோ ஒரு காஸ்ட்லியா ஒரு மொபைலோ இல்ல ஒரு செயினோ எது இருக்குதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அதை எடுக்கதான் பாக்குறேன், பறிக்கதான். ஒரு நாட்டுக்கே ஒரு சிஎம் தானே பார்க்காங்க. அந்த ஒருத்தரா மந்திரா வரும்னு நினைக்கிறேன். அப்ப நான் வாழவா சாவா, இதுதான் என்னோட பிரச்சனை. இந்த பிரச்சனை போகும்போது இவங்க எல்லாம் துணியெல்லாம் கழட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல அசிங்கம் பண்ணி இன்ஸ்பெக்டர் அசிங்கமா பேசி என்ன தப்பு பண்ணிட்டு என் மேல எஃப்ஐஆர் போட்டீங்க. பணம் வரலன்னா எது ஒன்னாலும் செய்ய சொல்லி நாயக்கு சிஸ்டம் சொல்லுது. எது வேணாலும் எனிவே கொலை கூட பண்ணுவாங்க. எது ஒன்னாலுமே சொல்றீங்க. அதிர்ச்சியா இருக்கு. திருப்தி அடையதுனால தானே சரசரமா நகை மாட்டிருக்கிறோம், விதவிதமா பட்டு போட காட்டியிருக்கோம். அது என்னமோ நம்ம கோடா காரு தார் கார்லாம் வச்சிருக்கிறோம், கோடி கணக்குல வீடு கட்டி வச்சிருக்கிறோம். அப்ப திருப்தி அடையில திருநங்கைகள்ல எப்படி திடீர்னு சாமியார் ஆகுறாங்க, திடீர்னு பார்த்தா வீடு, திடீர்னு பார்த்தா காரு. வாடகைன்னா எனக்கு மார்க்கெட் குறைஞ்சிடுச்சு, வேற வாழ்க்கையினால வாழ முடியல. அப்போ டாப் 1ல இருந்தேன். நான் சொல்றதுதான் பிக்சட் ரேட்டு. இன்னைக்கு நிறைய திருநங்கைகள் மாடலா வந்து. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பிடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். திருநங்கை மந்திரா நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். திருநங்கைகள் அதிகமாக இருக்காங்க. சில இடங்களில் பல நன்மைகள் செஞ்சாலும் சில இடங்களில் அவங்களால மக்களுக்கும் சரி பொதுவாக வாழ்வியல்லே ஒரு தீங்கான விஷயங்கள்லாம் நடக்குதில்லை. ஓகே, இதுக்கு திருநங்கைகள்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஏன் அப்படின்னா கோயம்பேட்டில் சமீபத்தில் ஒரு காதல் ஜோடிட்டேருந்து ஒரு திருநங்கை, அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதோட பின்னணி யார்? அந்த செயலை செஞ்ச அந்த தீய திருநங்கை யார்? இந்த நாயக்கு சிஸ்டம் இருக்குது தெரியுங்களா? நான் கடந்த 1 ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கேன். 21 நாயக்குங்க இருக்காங்க. அந்த 21 நாயக்குங்களும் ஒவ்வொரு திருநங்கை கிட்ட ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் கேட்கும்போது அவங்க எங்க போவாங்க? திருநங்கையா மாறக்கூடியவங்க அத்தனை பேருமே நம்ம திருடணும், கொள்ளடிக்கணும், போதைப் பொருள் விற்கணும் அப்படின்லாம் யாருமே வரல. அவங்க பெண்மையே ஆகணும். நம்ம உள்ளுக்குள்ள இருக்க பெண்மையை நம்ம வெளியே கொண்டு வரணும். நம்மளும் ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கணும். நம்மளோட மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, ஸ்கின்னு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் பணம் தேவைப்படுது. இப்போ சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க சென்னையிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு இது பெரிய விஷயமா தெரியாது. எல்லாமே அப்படியே டிஃபரன்ஸுங்க மூலியமா, பார்லர் மூலியமா பார்த்துப்பாங்க. வெளி மாநிலத்திலேருந்து நம்ம சென்னைக்கு வரக்கூடியங்க, வெளி மாவட்டத்திலேருந்து அவங்க கண்டிப்பா ஒரு திருநங்கையை அவங்களோட சப்போர்ட்ல தான் அவங்க வாழணும். அப்படி வாழும்போது ஒருத்தரோட சப்போர்ட்ல இருக்கும்போது அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அது அத்தனையும் இவங்க செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு சென்னையில யாரையும் தெரியாது, சொந்த பந்தமும் யாரும் இருக்க மாட்டாங்க, யாருமே தெரியாது. அதிகமா மற்ற மாவட்டத்துல இருந்து வராங்களா? சென்னை வரவங்க தான் இருக்காங்க. இப்ப சென்னையில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறைய சேனல்ஸ்ல சொல்லியிருப்பேன். ஒரு 100ல இருந்து 150, ஒரு 200. இப்போ ஒரு 3000 பேர் சென்னையில இருக்காங்கன்னும் போது 3000 பேர் எங்கிருந்து வந்தாங்க? மற்ற மாவட்டம் சேலம், கோயம்புத்தூர், அந்த மாதிரி மற்ற மாவட்டத்துல இருந்து சென்னையில தஞ்சம் புகுந்தும் போது அப்போ ஒரு திருநங்கைக்கு கீழே இவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த திருநங்கை என்ன சொல்றாங்களோ, மூத்த திருநங்கையா இருக்கட்டும் இல்ல அவங்க ஒரு நாயக்கு சர்தாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை இவங்க கொடுத்துதான் ஆகணும். இப்போ ரோட்ல போயிட்டு நைட்ல செக்ஸ் ஒர்க்ல நிக்கிறாங்க, பாலியல் தொழில நிற்கும் போது ஒரு நாளைக்கு நல்ல கிளைண்ட்ஸ் வருவாங்க, ஒரு நாளைக்கு வரலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா அங்க போயிட்டு உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கலனாக்கா அங்க அடி, வேற வழி கிடையாது. அந்த 5000 ரூபாய் கொடுக்கணுங்கிற அந்த மனநிலையே திருட வைக்குது. இந்த மாதிரி எல்லாமே அதுலதான் அடங்குது. திருட வைக்குது, தவறான போதைப் பொருளுங்க விற்க வைக்குது, அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, ஒருத்தரை ஏமாத்த வைக்குது. நிறைய விஷயங்கள் அதுலதான் பணம் தானேப்பா எல்லாமே. அது பணம் கிடைக்கலன்னா நான் எதுனாலும் செஞ்சுதானே ஆகணும். இதுதான் அங்க விஷயம். இப்போ கோயம்பேட்டில் கூட நடக்குதுன்னா, நான் லாஸ்ட் டைம் ஒரு சேனல்ஸ்ல பேசியிருந்தேன். கோயம்பேடுக்கு சொந்தம்னு பார்த்தாக்கா இந்த விஸ்வராணி,
அதுக்கப்புறம் புளியாந்தோப்பு ஏரியாவை பிரிச்சுக்கிறாங்களா? ஆமா, இப்போ ஒரு ஏரியாவுக்கு தானே ஒரு நாயக்கு. இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 41 மாவட்டத்துக்கு 41 நாயக்குங்க இருக்காங்க. ஒரு பெரிய வீடு ஒரு சின்ன வீடு 2 பேர் தான் தமிழ்நாடு ஃபுல்லாவே. ஆல் தமிழ்நாடோட சேர்ந்து தான் இந்த சென்னையும். ஆனா சென்னையில இருக்கிற நாயக்குங்க தமிழ்நாடோட போய் இணையில. அதாவது தமிழ்நாட்டுக்கே தலைநகரம் சென்னை தான், நாங்க வேற நீங்க வேறன்னு ஒதுங்கி வந்த காரணத்தினால சென்னையில இருக்கிற 21 நாயக்கங்களும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொருத்தரா தலைவர் ஆயிட்டாங்க. அங்க வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர்னா இங்க ஒரு ஏரியாவுக்கு ஒருத்தர். அப்ப 21 பேர். ரவுடிங்க மாதிரி கேங் மாதிரி சொல்றீங்க? அதுதான்ப்பா உண்மை. ரவுடிங்க மாறி இல்ல, ரவுடியே தான். இப்ப இவங்கள எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா யாருக்கிட்ட ரவுடி இவங்க எப்படி இந்த கோயம்பேடு பகுதியை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? திருநங்கை வீடு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஒரு 30-40 திருநங்கை கூட இருக்காங்கன்னா அவங்க தான் இந்த கோயம்பேட்டுக்கு ராணி. அதுக்கு அடுத்து இன்னொரு திருநங்கை அவங்களுக்கு ஈக்குவலா ஒருத்தர் வீடு வராங்கன்னா இவங்களும் அவங்களும் மோதுவாங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்க? ராணினா பாலியல் தொழில் எல்லாம் பண்றதுக்கு தலைவியா? எல்லாமே எனிவே எது ஒன்னாலுமே பாலியல் தொழில் மட்டும் கிடையாது. யாசகம் கேட்கறது, அடிச்சு புடுங்கிறது, மொத்தத்துக்குமே ராணி. அதான் கெட்ட விஷயங்களுக்கு கெட்ட விஷயம்னு சொல்லலாம், நல்ல விஷயம்னு சொல்லலாம். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இப்படி பறிச்சு ஒரு 100 ரூபாய் பறிச்சுட்டு ஒரு 10 ரூபாய் யாருக்கும் செலவு பண்ணி நல்ல பேர் எடுத்துடுறாங்க. இப்ப நான் ஒரு மைனஸ் அவங்கள பத்தி சொல்றேன்னா அவங்க யாரோ ஒருத்தருக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்காங்க பாருங்க, அதை காட்டி அதை பிளஸ் ஆக்குறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட ராஜதந்திரம் சொல்லுவோம். சென்னையில வந்து திருநங்கைகளுடைய அட்டுழியம் அதிகமா இருக்கு. உங்களுக்கு அது புரியுதா? உணர்றீங்களா? அதை கண்டிப்பா உணர்றதுனாலதான்ப்பா ஒவ்வொரு சேனல்ல நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நீங்க சேனல்ல பேட்டி கொடுக்கறத தவிர்த்து இந்த விஷயங்களை தடுப்பதற்கு மந்த்ரா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இந்த விஷயம் நான் இதுக்கு இந்த மாதிரியான தவறுகள் நடக்காத அளவுக்கு இந்த 1 வருஷமா எங்கெங்க போகணுமோ அங்கெல்லாம் போயிருக்கேன். யார் யாரை சந்திக்கணுமோ அவங்களெல்லாம் சந்திச்சிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். இதை பற்றின எவிடன்ஸோடு நான் வந்து கவர்மெண்ட்டில் அரசாங்கத்திலேயும் காவல்துறைக்கிட்டையும் சில அதிகாரிங்க கிட்டேயும் அரசியல்வாதிங்க கிட்டேயும் கூட கொடுத்துருக்குறோம். எல்லாருமே நடவடிக்கை எடுக்கிறோம், கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு மாதம் முன்னாடி கூட ஒரு அதிகாரி எங்ககிட்ட பேசினாங்க, வர சொல்லியே பேசினாங்க. நாங்கள் போய் பேசினோம். உங்களோட அனைத்து வீடியோவும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோமா, கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் இதை பற்றின விசாரணை போயிட்டு இருக்கு, முடிஞ்சோடனே நாங்கள் இந்த நாயக்கு சிஸ்டமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ நாயக் சிஸ்டத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாலுமே இந்த பாலியல் தொழில் சம்பந்தமாக வந்து நிறைய பிரச்சனைகள் திருநங்கைகளால் ஏற்படுது இல்லை, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதாவது பாலியல் தொழில் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அதை தடுத்து நிறுத்த முடியாது மந்த்ரா ஒரு ஆளால. சென்னையில எங்க பார்த்தாலுமே இப்போ பாலியல் தொழில் நடக்குது. ஒவ்வொரு சந்திலையும் ஒரு கரண்ட் பாக்ஸ் இருந்தா கூட அதுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் இருக்காங்க. எல்லாருமே நிறுத்திடுவீங்களா? கவர்மெண்டால ஒரு காவல்துறையாலே முடியாதது மந்த்ரா ஒரு ஆளால முடிஞ்சிருமா? பட் வந்து இதை வந்து குறைக்கலாம். ஒரு திருநங்கை இந்த திருநங்கைக்குள்ள அட்டூழியத்தை ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கறேன். ஒத்துக்கிறேன் தான் நானு. அதாவது இதெல்லாம் தவறு, இதெல்லாம் அநியாயம் தான் நானும் சொல்றேன். அதாவது ஒருத்தரோட விருப்பத்தோட யார் ஒன்னாலுமே எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். நான் திருடுறேன், அது எனக்கு பிடிக்குதுன்னா நான் திருடிக்கலாம், அது என்னோட விருப்பம். ஒருத்தரோட கட்டாயத்தின் பேர்ல நான் திருடுறேன்றது தான் தவறுன்னு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு 5000 ரூபாய் தரணும், எனக்கு இன்னைக்கு ரோட்ல கிளைண்ட் வந்து ஒரு 500 ரூபாய் தான் கொடுத்தான், மிச்சம் 4500 ரூபாய் எனக்கு தேவை. ஒரு நாள் நான் ஏதோ ஒன்று சொல்லி உங்களால சமாளிக்கலாம், அடுத்த நாள் சேர்த்து தரேன்னு சொல்லிட்டு டெய்லியும் நான் சொல்ல முடியாது இல்லை. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? அப்போ என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கிட்ட ஏதோ ஒரு காஸ்ட்லியோ ஒரு மொபைலோ இல்லை ஒரு செயினோ எது இருக்குதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வந்து எடுக்க தான் பார்க்கணும், பறிக்க தான் பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது? குற்ற செயல் தான் நடக்குது. அப்போ அந்த குற்ற செயல் நடக்கிறதுக்கு யார் காரணமா இருக்காங்க? இந்த தலைவிகள். அதுதானே உண்மை. அதை தான் இப்போ நான் வந்து குறைக்கணும். அப்ப இந்த தலைவிகள்ன்றது நாயக்கு சிஸ்டம் போயிடுச்சுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. இப்ப என்னோட இதுக்கு வேற தலைவர்கள் வர்றதுக்கு மந்த்ரா ஒருத்தர் இருந்தா போதும்ன்ற, அதான் அதுக்கு ஓகே. அதாவது 21 பேர் செய்யறவதான் என்கிட்ட பணம் அதிகம் இருக்கு, படம் அதிகம் இருக்கு, உங்ககிட்ட கம்மியான ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒருத்தர் இருந்தா ஒரு நாட்டுக்கே ஒரு சிஎம் தானே பார்க்காங்க. அந்த ஒருத்தரா வந்து மந்த்ரா வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, மந்த்ராவா நான் வரணும்னு நினைக்கல. என் மூத்த திருநங்கைகளை வாழ்ந்து அனுபவிச்சவங்க, நல்லது கேட்டது பார்த்தவங்க, இது கரெக்டா இருக்கும்னு தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி ஒரு நபர் இருந்தால் போதும். அந்த ஒரு நபருக்கு இல்ல மொத்த சென்னையில இருக்க அனைத்து திருநங்கைகளுமே வாழ்றதுக்கு ரெடியா இருக்கும். எனக்கு வந்து நாயக்கு சிஸ்டம்ல இருக்கணும், நான் நாயக் ஆகணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு திடீர் அக்கறை உங்களுக்கு? இந்த விஷயத்த திடீர் அக்கறை எல்லாம் எனக்கு கிடையாது. நான் வந்து இதுல பாதிச்சேன். இப்போ மற்ற நாயக்குகள் வந்து கொடூரமானவங்க இந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னு நீங்க குறை சொல்றீங்கல்ல, மந்த்ராவும் இந்த மாதிரி ரவுடிசம் பண்றாங்க, அராஜகம் பண்றாங்க, கொடூரமான மந்த்ரான்லாம் சொல்றாங்களே, அதை நீங்க ப்ரூவ் பண்ண சொல்லுங்க.
ப்ரூவ் பண்ணு, நான் எல்லாரையும் ப்ரூவ் பண்ணேன், அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அந்த மாதிரி ஆடியோக்கள்லாம் வெளியிட்டாங்களா? ஆடியோக்கள் என்ன வெளியிட்டாங்க? நீங்க காசு கேட்கறது. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து சொன்ன அனைத்து வீடியோக்களையும் நீங்க பார்த்திருக்கலாம். இவங்களோட கூட சேர்ந்து நானும் சில தவறுகள் பண்ணி இருக்கேன். அதை ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கணும், நான் ஒத்துக்கிட்ட எல்லா மீடியாலையுமே சொல்லியிருக்கேன். இப்போ நான் அதுல இருந்து திருந்தி வெளியே வந்துட்டேன். வந்து நம்ம பண்றது தவறு, ஏன்னாக்கா எனக்கு ஒரு வழின்னும் போது எனக்கு இதெல்லாம் வந்து உணர வச்சுது. நான் உணர்ந்துட்டேன், நான் இது தவறு, நான் வெளியே வந்துட்டேன். நான் வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்னை ஏன் வாழ விட மாட்டீங்க? திருப்பி உங்களோட கூட என்னை ஏன் வலிக்கிறீங்க? எனக்கு அதுல விருப்பம் இல்லை. சரியா? அதை விருப்பம் இல்லை, நான் விலகி வந்ததுனால ஏன் வீட்டாண்ட ஒரு 200-300 பேரை ஏன் அமிச்சிங்க? எதுக்காக என் ஏரியால வந்து என்ன அசிங்கம் பண்ணீங்க? இப்போ ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறவங்க வீட்டாண்ட போய் ஒரு 4 திருநங்கை இப்போ நல்லா ஹவுஸ் ஓனர் காலி பண்ண 200 பேர் நம்ப நான் எப்படி வாழ முடியும்? அப்போ நான் வாழவா சாவா? இதுதான் என்னோட பிரச்சனை. இந்த பிரச்சனை போகும்போது இவங்கெல்லாம் துணியெல்லாம் கழட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல அசிங்கம் பண்ணி இன்ஸ்பெக்டர் அசிங்கமா பேசி என்ன தப்பு பண்ணிட்டு என் மேலே எஃப்ஐஆர் போட்டீங்க. இது வந்து யாருமே சென்னையில எந்த திருநங்கையும் யாரையும் பேசாத வார்த்தையை ஒன்னையும் நான் புதுசா கண்டுபிடிச்சு தயாரிச்சு வந்து உங்ககிட்ட பேசல. சரிங்களா? எல்லாருமே மனுஷனா பிறந்தவங்க, எல்லாருமே ஒரு வார்த்தை அசிங்கமா பேசதான் செய்வாங்க. நானும் பேசினேன், நீங்களும் பேச, இதையும் நான் ஒத்துக்கிறேன். 2 பேரும் மாறி மாறி பேச, நேர்ல கூட கிடையாதுங்க, வாட்ஸ்அப்ல. பொதுவாகவே திருநங்கைகள் வந்து இந்த பெண்மை விஷயத்துல வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பா இருப்பாங்கல்ல. நம்மளும் ஒரு தாயாகணும், நம்மளும் வந்து சமூகத்துல வந்து ஒரு பெண்ணா உணரணும், எல்லாம் மதிக்கணும், அந்த கான்செப்ட்ல எல்லாருமே இருப்பாங்கல்ல. இப்போ நான் இதை பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறேன். சில விஷயங்கள் இப்போ மதுரவாயிலா இருக்கட்டும், கோயம்பேடா இருக்கட்டும், பாலியல் தொழில் பண்றீங்கல்ல, பண்றீங்கல்லேன்னு என்ன சேர்க்காதீங்க. சரி, பண்றாங்கல்லன்னு சொல்லி. சரி, பண்றாங்க, திருநங்கைகள் பண்றாங்க. அங்க வந்து காலேஜ் பசங்கள்லேருந்து எல்லாம் வராங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லி அனுப்பாம அவங்களுடைய பாலியல் தொழிலில் ஈடுபடுறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? நடக்குது இந்த மாதிரி தவறுலாம், காலேஜ் பசங்க வந்து வர்றது. நீங்களும் இருக்கட்டும், நீங்க சொல்ற இப்ப இருக்கக்கூடிய நாயக்குகளும் ஏன் அதை செய்யலன்னு நான் கேட்கிறேன். பணம் வரலன்னா எது ஒன்னாலும் செய்ய சொல்லி நாயக்கு சிஸ்டம் சொல்லுது. அப்ப அவங்களுக்கு கீழே இருக்க இளம் திருநங்கை எது வேணாலும் எனிவே கொலை கூட பண்ணுவாங்க. எது ஒன்னாலுமே என்ன இப்படி சொல்றீங்க? அதிர்ச்சியா இருக்கு. உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குன்னா எங்களுக்கு பழகி போயிருக்கு. ஏன் நடக்கலையா கொலை? நாயக்கு சிஸ்டம்ல இருந்து எவ்வளவு நடந்திருக்குங்க, எவ்வளவு விஷயங்கள். கொலை பண்றது ஒரு சர்வசாதாரணம். காவல்துறையில என்ன, அதாவது ஒரு நாயக்கு போய் கொலை பண்ணிட்டு வான்னு சொல்லல, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில இடங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் மாறும். ஒண்ணு புரியும். இப்ப நீங்க கேட்டதுக்கு ஒரு பதில், இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் வராங்க, திருநங்கைகள்லாம் வந்து ஒரு அறிவுரை சொல்லி அனுப்பலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நைட்டு 12 மணி 1 மணிக்கு அந்த மெயின் ரோட்ல ஒரு திருநங்கை இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு என்ன வேலை? பணம் சம்பாதிக்கிறது எப்படி வேணா சம்பாதிக்கலாம், எப்படி ஒன்னால எங்களால சம்பாதிக்க முடியலன்றதால நான் என்ன கேக்குறேன்னா, இந்த அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்குற பணம் நமக்கு திருப்தி அடையுதான்னு நான் கேக்குறேன். அந்த பாலியல் தொழில் அதுதான் சொல்றேன். திருப்தி அடையுதுனால தானே சரசரமா நகை மாட்டிருக்கிறோம், விதவிதமா பட்டு புடவை காட்டியிருக்கோம், அதை நம்ம கோடா காரு தார் காரெல்லாம் வச்சிருக்கிறோம், கோடிக்கணக்கில் வீடு கட்டி வச்சிருக்கிறோம். அப்ப திருப்தி அடையலையா? அடையுது இல்ல, நல்லாவே அடையுதுப்பா, நல்லாவே அடையுது. அடையதுனால்தான் இவ்வளவு சொத்து சோகெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம், ஒரு காருக்கு 2 கார்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். வேற என்ன சொல்லணும்? அதாவதுங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க கேட்டீங்க இந்த நாயக்கு சிஸ்டம் எல்லாம் இருக்குதுனால சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு இல்லையான்னு நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா? இந்த நாயக்கு சிஸ்டம் எப்பப்பா வந்துச்சு சென்னைக்கு? அதை பத்தி விசாரிச்சிங்களா? ஜஸ்ட் 3 வருஷம் தான், 3.5 வருஷம். இப்ப அதிகபட்சம் 4 வருஷம். இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சென்னையில திருநங்கைகள் வாழலையா? அப்பெல்லாம் இந்த மாதிரி தான் சந்துக்கு தெருவுக்கு ஒரு லைட் போஸ்ட் திருநங்கை பாலியல் தொழிலுக்காக நின்றுட்டு இருந்தாங்களா? அப்பெல்லாம் பார்த்திருப்பீங்களா? நின்றுட்டு இருந்தாங்களா? கிடையாது. அப்ப இருந்த ஒழுக்கம் இந்த நாயக்கு சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் எங்கப்பா போச்சு சொல்லுங்க? ஒரு நாயக்குனா என்ன? ஒரு ராஜ வம்சத்துல வரவங்க தான் நாயக்கு. அந்த ஒரு ராஜாக்கு ஈக்குவலானவங்க தான் நாயக்கு. அப்ப அந்த ராஜா சரின்னா அந்த ஊரே சரி இருக்கும். கரெக்டா நான் சொல்றது? அப்போ ஒரு நாயக்கு சரியான கரெக்டான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி சில விஷயங்கள்லாம் தெரியாதவங்களுக்கு கூட சொல்லி கொடுத்தாக்கா அந்த சென்னையில இருக்க மொத்த திருநங்கைகளே கரெக்டா இருந்திருப்பாங்க. தலைமை சரியில்லைங்க, மொத்த பேருமே சரியில்லை. திருநங்கைகள்ல வந்து எப்படி திடீர்னு சாமியார் ஆகுறாங்க, திடீர்னு பார்த்தா வீடு, திடீர்னு பார்த்தா காரு, ஒரு பட்டாளமா மாறுறாங்க, எப்படி அது? அத ஊரை ஏமாத்தி ஒலையில போடுறது, புரியுதுங்களா? அதாவது திருநங்கைன்னு சொன்னாலே வந்துட்டு அர்த்தநாரி, ஆண் பாதி பெண் பாதி, அர்த்தநாரி ரூபத்துல வருவாங்க. சோ இவங்க கை வச்சு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணா நம்ம நினைச்ச காரியம் நடக்கும், நம்ம கொஞ்சம் நல்லா இருப்போம் அப்படின்றது எல்லாரோட மனநிலை. சரிங்களா?
எல்லாம் திருநங்கையும் கை வச்சு எல்லாருமே நல்லான்ட்டாங்களோ, எனக்கு அது புரியல. சோ இதுவும் ஒரு வகையில உண்மை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகே பரவாயில்ல. ஆனால் அதை வச்சே சில திருநங்கைகள் வந்து மோசடி பண்றாங்க. இப்ப வழிப்பறின்னு பாத்தீங்கன்னா ரோட்ல ஒரு 4 பேர் நடந்து போகும்போது எதற்கு ஒரு 2-3 திருநங்கை வருவாங்க ரோட்லயே, வாடக்கண்ணா நான் அம்மா கை வச்சா நீ நல்லா ஆயிடுவ, கை வைப்பாங்க 10 ரூபா கொடு. அப்ப பர்ஸை எடுக்கும் போது அந்த பர்ஸை கண்ணை மூடு, நான் அதுல 10 ரூபா வைக்கிறேன், உன் பர்ஸ் நிறைய எப்பவுமே பணமாவே இருக்கு சொல்லி பர்ஸ் வாங்கிட்டு அதுல மொத்தத்தையே எடுத்துக்கின்னு பர்ஸை திருப்பி வச்சுட்டு போறது. இதுவும் நடக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இதெல்லாம் நம்மளோட மூட நம்பிக்கையில வந்து நம்ம ஏமாறுது. இது வேணா திருநங்கைகளை தவறா சொல்லல, திருநங்கைகளை வந்து சிலரோட உண்மையான ஆசீர்வாதங்கள் வந்து நமக்கு நல்லதே நடக்கும். இந்த மாதிரி கொள்ளடிக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் வந்து ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பொதுமக்களால வந்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னா கண்டுபிடிக்க வீடியோக்கள்லயே வராங்களே நிறைய பேர், அதுக்காக வராங்க. வரவங்க வீடியோல வந்தவங்க எல்லாம் மறுபடியும் வந்து பிச்சை எடுக்காமலே இருக்காங்களா, யாசகம் கேட்காம இருக்காங்க, கேட்டு தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்து தானே இருக்கிறாங்க. நடக்குதுல, அது ஒரு பக்கம், அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், எல்லா திருநங்கையுமே பாத்தீங்கன்னா சிறு வயதிலே இருந்தே வந்து ஆன்மீகத்துல அவங்களுக்கு எல்லாம் ஒரு இருப்பு. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து எங்க அம்மா மஞ்சா பூசுறமே நானும் பூசுவேன். 2 குடும்பி வச்சு செம்பருத்தி பூ போடுவாங்க, கண்ணுல மை. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 8-10 வயசு இருக்கு, நான் அப்படிதான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கே அதெல்லாம் இதுவாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு படிப்பு ஏறல, நான் சரியா படிக்கலன்ற காரணத்தினால எனக்கு டைலர் கடையில 12 வயசுல நான் காஜா பட்டன் எடுக்க போயிட்டேன். அங்க போகும்போது 4 ஆம்பளை பசங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது நம்ம ஒரு மாதிரி இருக்கோம், இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களே, நம்ம ஏன் மயிலா, அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோம். பட் ஆனா சாமி பக்தி எனக்கு சின்னதுல இருந்தே இருந்தது. இப்ப நானும் ஒரு கோயில் வச்சிருக்கேன், என் கோயில்ல பூசாரி போட்டு வச்சிருக்கிறோம், திருவிழா டைம்ல மட்டும் வரும், இதெல்லாம் இருக்கும். இதை வச்சு பணமாக்கணும்ன்றவங்க ரொம்ப ஆன்மீகத்துல இருப்பாங்க. பணம்னு சொல்றதை விட ஆன்மீகத்துல முழுமையா நான் வந்து யாசகம் கேட்க போல, பாலியல் தொழில் நான் பண்ணல, நான் முழுசாவே தெய்வத்துக்காக என்னை கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படி ஒரு ஆண் ஹஸ்பண்டோ அது போல எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும். நான் அந்த அம்பிகைக்கு ஏதோ பூஜை பண்றேன். என்ன நம்பி வர 4 பக்தர்களுக்கு என்னால முடிஞ்சது, அதாவது மந்திரம் பண்ணோம் அதெல்லாம் இல்ல, என் கையால ஒரு விபூதி போட்டா கூட அவங்க சந்தோஷம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அவங்களுக்கு இதெல்லாம் பண்றேன். நான் அந்த அம்பா என் குடும்பம் குழந்தை எதனா வேணா தத்து எடுத்து வளர்த்துக்கிறோம் கோயில காட்டி. அப்படி வாழ்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நல்லாவே வேற லைன்ல எல்லாம் வாழ்ந்துட்டு வேற மாதிரியான வாழ்க்கை எல்லாம் வாழ்ந்துட்டு இப்ப வயசாகி போச்சு, எனக்கு மார்க்கெட் குறைஞ்சிடுச்சு, வேற வாழ்க்கை என்னால வாழ முடியல. அப்போ டாப் 1ல இருந்தேன். நான் சொல்றதுதான் பிக்சட் ரேட்டு. 1 ஹவருக்கு இவ்வளோனா அவ்வளோ, ஒரு நைட்டுக்கு இவ்வளோனா இவ்வளோ, அப்படிலாம் பிக்சட் பண்ணி நான் வாழ்ந்தவோ. இன்னைக்கு நிறைய திருநங்கைகள் மாடலா வந்துடவோ எனக்கு மார்க்கெட் குறைஞ்சிச்சு, கூடவே எனக்கு வயசாக ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களோ ஒருத்தவங்க இருக்காங்க. சோ என்ன ஆகுது, ஆன்மீகத்துல போயிட்டு அவங்களே நம்பி சிலர் வந்துதான் இருக்கிறாங்க. அதாவது ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் இப்படி இருக்கிறவங்களுக்கு கடவுளோட அருள் பக்தி உண்மையிலுமே கிடைக்குமாங்கிற ஒரு கிடைக்காது. அதுதான் கேட்கிறேன், எப்படி கிடைக்கும் எப்பா? அதாவது கடவுளோட அருள் வந்து இல்ல, நீங்க ஒரு நாள் இப்ப எல்லா மதத்திலயுமே பாருங்க, நம்ம ஒரு நாள் 24 மணி நேரம்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து முழுமையா கடவுளை வணங்கணும்னாலே அந்த அருள் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. இந்த ஆன்மீகத்துல இருக்கலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்குனாக்கா எல்லாருமே ஒரு 10 நிமிஷம் இறைவனை வழிபடுறாங்கன்னா அவங்க 10 மணி நேரம் இறைவனை வழிபடுறதுனால அவங்களுக்கு முழுமையாவே வந்து அந்த ஆன்மீகத்தோட இது இருக்கு. இதுதான் வித்தியாசம். எல்லாருக்குமே கடவுளோட அருள் இல்லாம இல்லை. பட் ஆனா சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு கஷ்டம்னு ஒன்று வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள்கிட்ட முறையாடுவோம். அந்த நேரத்துக்கு ஒருத்தவங்க கஷ்டத்தை தீக்கிற என்கிட்ட வாங்க, நீங்க நினைச்ச காரியத்தை நான் கை கொடுக்கணும் போது அந்த நேரம் நம்மளுக்கு போவதான் தோணும். அப்ப அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதுலாம் நம்ம பார்க்க மாட்டோம். சரிங்களா? திருநங்கையா இருக்கட்டும், இப்ப கூட உதாரணத்துக்கு ஏதோ சொல்லணும்னா ஒரு லேடி ஒருத்தங்க அன்னபூரணின்னு ஒரு லேடி, அவங்களெல்லாம் எடுத்துக்கோங்க. அவங்களே நம்பி எவ்வளவு பேர் போயிட்டு தான் இருக்காங்க, காலையே விழுறாங்க, அவங்க காலை கழுவியே குடிக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது, புரியுதுங்களா? அதுல திருநங்கைனாக்கா இவங்க அர்த்தநாரி, இவங்களுக்கு இயற்கையாவே வந்து ஆண்டவனோட அருள் இருக்குன்றதுனால எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வச்சு வராங்க. இதுதான். இது எதையுமே வந்து நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். அது வரவங்களோட முட்டாள்தனம் தான் சொல்வேன். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்கு பிகன் டாக்கீஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இந்த நேர்காணல் தொடரும். நன்றி, வணக்கம். நன்றிப்பா.